கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். தேவன் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயந்தீர்க்க நிற்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே வழக்காடுகிற தேவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். எருசலேம் பட்டணத்திலே ஸ்தோத்திரம், எருசலேமிலே ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்கள் இருமாப்பாய் ஆளுகை செய்தபடியாலும் ஜனங்களை வழிவிலகி மோசம் போக்கினபடினாலும் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 3ஆம் அதிகாரத்தில் 13வது வாக்கியத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயந்தீர்க்க நிற்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். பொதுவாக நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற காரியத்தில், ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற காரியத்தில், நமக்கு நன்மை செய்கிற காரியத்தில், நம்மை நேசிக்கிற காரியத்தில் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் அதே போல தான் எப்படி ஆசீர்வதிக்கிற காரியத்திலே அவர் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறாரோ, அதே போல நமக்கு நீதி செய்கிற காரியத்திலும், நியாயம் செய்கிற காரியத்திலும், வழக்காடுகிற காரியத்திலும், யுத்தம் செய்கிற காரியத்திலும் அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாயிருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே துவங்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த ஏசாயா 3ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை படிக்கும் பொழுது வழக்காட எழுந்திருந்து அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் நமக்காக வழக்காடும்படி எழும்புகிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழக்காடும்படி எழுந்தருளின தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது அங்க சொல்லப்படுகிறது, ஜனங்களை நியாயந்தீர்க்க நிற்கிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப நமக்காக வழக்காடும்படி எழும்புகிற தேவன், அதற்கு ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும், அதற்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நமது பட்சத்தில் தேவன் நிற்கிறார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய தயவும் எனக்கு இல்லை. ஸ்தோத்திரம், என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை பகைக்கிறவர்கள், எனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் எங்களை விட பலசாலிகளாய் இருக்கிறார்கள். எங்கள் பட்சத்தில் யார் நிற்பார்கள்? எங்களுக்காக யார் வழக்காடுவார்கள்? யார் எங்களுக்கு நீதி செய்வார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாயிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நீங்கள் குடியிருக்கிற பகுதியில், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுக்காக வழக்காடுவதற்கு, உங்களுக்கு ஒரு நீதியை செய்வதற்கு தேவன் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவதாக தேவன் யாருக்காக வழக்காடுகிறார் அப்படின்னு படிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் அதனுடைய 22ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வாக்கியம் சொல்லுகிறது, ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப முதலாவதாக ஆண்டவர் யாருக்காக வழக்காடுகிறார் என்று பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார். ஆவிலே சிறுமைப்பட்ட பிள்ளைகள், குடும்பத்தில் சிறுமைப்பட்ட பிள்ளைகள், சமுதாயத்தில் சிறுமைப்பட்ட பிள்ளைகள், ஸ்தோத்திரம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அவர் இன்றைக்கும் வழக்காடுகிற தேவனாக, அவர் நீதி செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, ஸ்தோத்திரம், அவன் சிறுமைப்பட்டவனாய்
இருக்கிறான் என்று சொல்லி அவனை உபத்திரவப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான இந்த பகல் வேளை யாரெல்லாம் உங்களை உபத்திரவப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்கள் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்களுக்காக தேவன் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நன்மை செய்வதில் மாத்திரம் பட்சபாதம் இல்லாத தேவன் அல்ல, நீதி செய்கிற காரியத்திலும் பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், தேவ மனிதனாகிய தாவீது அபிஷேகம் பெற்றவர், கிருபை பெற்றவர், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர் என்று பெயர் பெற்றவராய் இருந்தாலும் ஸ்தோத்திரம், பச்சைபலிடத்திலே பாவம் செய்து உரியாவை கொன்று போட்டு பச்சைபலை அவர் எடுத்துக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் தாவீதை கண்டித்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தர் நீதி செய்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப தாவீதுக்கு அதற்குண்டான தண்டனை, அதற்குண்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டதை வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யார் தீங்கு செய்தாலும், யார் துரோகம் இழைத்தாலும், யார் உங்களுக்கு நியாயக்கேடுகள் செய்தாலும், யார் உங்களை உபத்திரவப்படுத்தினாலும் நீங்கள் சிறுமைப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறபடியால் சிறுமைப்படுகிற உங்களுக்காக தேவன் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யாருக்காக தேவன் வழக்காடுகிறார்? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10-11 சொல்லுகிறது, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக திக்கற்ற பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். என் கண்பானவர்களே, யாருடைய ஒத்தாசை எனக்கு இல்லை, யாருடைய உதவி எனக்கு இல்லை, நான் ஒரு அனாதையை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருந்தாலும் ஒரு அனாதையை போல, கைவிடப்பட்டவனை போல, ஒரு திக்கற்ற பிள்ளையை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு நீதி செய்ய ஒருவரும் இல்லை, வழக்காட ஒருவரும் இல்லை என்று சொல்லி இந்த பகல் வேளை புலம்பிக் கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற தேவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அநேகர் நம்மை உபத்திரவப்படுத்துகிற பொழுது, வேதனைப்படுத்துகிற பொழுது நம்முடைய மீட்பர் வல்லவர் என்பதை அவர்கள் அறியாமல் போய்விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை 430 ஆண்டுகள் அடிமைப்படுத்தினது மாத்திரமில்லாமல் செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த பொழுது பார்வோன் சொல்லுகிற வார்த்தை, சமுத்திரம் அவர்களை அடைத்து போட்டது, வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, அவர்கள் இப்பொழுது பின்தொடர்ந்து போனால் இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போடலாம் என்று சொல்லி அவன் பின்தொடர்ந்து போனதை வேதத்தில் படிக்கிறோம். அப்ப பார்வோன் நினைத்து கொண்டிருந்த காரியம், வனாந்தரத்தில் சிக்கி கொண்டார், சமுத்திரம் தடையாக நிற்கிறது, அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது, அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போடலாம் என்று அவன் வகை தேடி புறப்பட்டு போனான். ஆனால் பார்வோன் ஒரு காரியத்தை மறந்து போனான், அவர்களுடைய தேவன், அவருடைய மீட்பர் வல்லவர் என்பதை மறந்து போனான். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறவர் வல்லவர் என்பதை மறந்து போனான். அவர்களோடு கூட தேவன் வழக்காடினார். ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல நடந்து போனார்கள். அன்றைய தினமோ பார்வோனும் சேனைகளும் சமுத்திரம் எல்லாவற்றையுமே சமுத்திரத்தில் தேவன் மூழ்கடித்தார் என்ற வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பானவர்களே, சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 49ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் விதமாய் சொல்லுகிற ஏசாயா 49ஆம் அதிகாரம் 25வது வசனம், என்றாலும் இதோ பராக்கிரமத்தினால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனானால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும், உன்னோடு வழக்காடுகளோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பலவந்தர்களால், உங்களை பார்க்கில் பலசாலிகளால் நீங்கள் ஆட்கொள்ளப்படலாம். ஒருவேளை பராக்கிரமசாலிகளால் நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம். கடன், வியாதி, பலகீனம், மனித ஆளுகை, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக, விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேகர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம், அநேகர் உங்களுக்கு விரோதமாக போராடலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன்னையும் உன் பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இப்போ மூன்றாவது, யாருக்காக அவர் வழக்காடுகிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடையவர்களுக்காக அவர் வழக்காடுகிறார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று கிருபை பெற்று தெய்வத்தை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து சபை குடிவருதலை விட்டுவிடாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தேவன் வழக்காடுகிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, தூரத்திலும் சமீபத்திலும் யாரெல்லாம் இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, யார் உங்கள் பட்சத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து ஜெபத்திலும் விசுவாசத்திலும் தேவ கிருபையிலும் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின்
அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்போ. சிறுமைப்படுகிற ஜனங்களுக்காக வழக்காடுகிறீர், திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறீர் அப்போ. உம்முடையவர்களுக்காக நீர் வழக்காடுகிறீர். அதே போல யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை இவர்கள் மனிதர்களாலே சத்துருக்களாலே அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாமல், நீதி செய்வதற்கு ஆள் இல்லாமல், நியாயம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும், குடும்பங்களுக்கு நீர் உதவி செய்யும். கோர்ட்டில் அற்புதங்களை பண்ணும், சட்ட திட்டங்களிலே அற்புதங்களை பண்ணும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில் நீதியை விளங்க பண்ணுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் எந்தெந்த காரியத்திலே தெய்வம் வழக்காட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த காரியத்தில் தெய்வம் வழக்காடி அப்ப அந்த காரியங்களை தெய்வம் மாறுதலாக முடிய பண்ணும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.